இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி 5 விதமான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ். இந்த ரெசிபி எல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக எந்த பொருளையும் கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளையே வச்சு ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெஜ் டோஸ்ட். நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்த ஹெல்த்தியான ரெசிபி. இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் கேரட், 1/4 கப் குடமிளகா, 1/2 கப் தக்காளி, 1 கப் பெரிய வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு உருளைக்கிழங்க தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் துருவி சேர்த்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெளியிலே வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருத்துரும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் வச்சுட்டு செய்யும்போது தண்ணியை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு உருளைக்கிழங்க மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை 1 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த பருப்பு இப்போ நல்லா ஊறியிருக்கு. இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இந்த பருப்பை மட்டும் மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாசிப்பருப்பு ஏற்கனவே நல்லா ஊறி இருக்கனால அந்த ஈரமே இதுக்கு போதும். இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காய்கறிகளோடு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வேறு எதாவது இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து கிறிஸ்பினஸ்க்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அரிசி மாவுக்கு பதிலாக மைதா மாவு, கோதுமை மாவு இல்லை கடலை மாவு கூட சேர்க்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப லூஸாலாம் இருக்கக்கூடாது, நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு தவா நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மிக்ஸில் இருந்து சின்னதாக ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துட்டு லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சன்னமாலாம் வராது, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு தவாவில் எத்தனை கொள்ளுமோ அத்தனை சேர்த்துக்கோங்க. நான் 5 பீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். எண்ணெய்க்கு பதிலாக நெய், வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 நிமிஷம் போல் வெந்ததும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக விடுங்க. கொஞ்சம் கனமாக இருக்கனால வேகிறதுக்கு டைம் ஆகும். 2 பக்கமும் ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே வரைக்கும் சரியாக வேகும். இல்லைன்னா நடுவில் அந்த மாவு சரியாக வேகாமல் அப்படியே இருக்கும். இப்போது 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது. இந்த அளவுக்கு வெந்ததும் இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா டொமேட்டோ கெச்சப் இல்லைனா க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்குங்க. ரொம்ப கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்கலாம், ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நான் சொன்ன இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்து பார்க்க போகிறது பால்பன். இந்த பால்பன் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் செய்துட்டிங்கன்னா திரும்ப செய்வீங்க. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூட 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை, 1 பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நெய் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மாவு, நெய் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கெட்டி தயிர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபியை ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவல் ரெசிபி பார்த்திங்கன்னா மைதா மாவும் சர்க்கரையும் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால தான் நான் அதே மெத்தடில் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த தயிரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு ரொம்ப கெட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்குது. இது கிட்டத்தட்ட நம்ம உளுந்து வரைக்கும் மாவு அரைப்போம் இல்லைங்களா, அந்த பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு பன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அடுத்து இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. குலாப் ஜாமுன்லாம் செய்யும்போது லேசான ஒரு பிசுபிசுப்பு பதம் எடுப்போம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வரணும். இப்போ 5 நிமிஷம் போல் கொதித்த பிறகு பாகு ரெடி ஆகிடுச்சு. லேசான ஒரு பிசுபிசுப்பு இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5-6 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுடுங்க. இது நல்லா சூடாக ஆறட்டும். பாகு சூடாக இருக்கும்போது பன் சேர்க்கக்கூடாது. அதனால் முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ 30 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு இந்த மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு.
கையில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்க்கணும். சின்ன சின்ன உருண்டைகளாக சேர்க்கணும். அதனால் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் இருக்குது. ரொம்ப சூடு அதிகமாக வந்து பொரிக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக சேர்த்துக்கோங்க. இது அப்படியே மெதுவாக பொரிஞ்சு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வரணும். ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும், சரியாக வேகாது. இப்போ சேர்த்த பிறகு லேசாக வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பன் எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உடனே வந்து சர்க்கரை பாகில் சேர்க்காதீங்க. எல்லாமே பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக பொரித்து எடுத்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பாகை எடுத்து அதில் வந்து வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண இந்த பண்ணையும் எடுத்து இதோடு சேர்த்துருங்க. இதை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே வெளியில் எடுத்து வச்சுடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்துனிங்கனாலும் இந்த பன் வந்துட்டு அந்த பாகை முழுசாக உள்ளே எடுத்துக்கும். அந்த மாதிரி நமக்கு ஊறக்கூடாது, மேலே மட்டும் லைட்டாக கோட் ஆகணும். அதனால் சர்க்கரை பாகில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு வெளியில் எடுத்து வச்சுடுங்க. ரொம்ப சூப்பரான மதுரை பால் பன் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக அந்த சர்க்கரை பாகு கோட்டிங்கோட உள்ளே அப்படியே சாஃப்டாக மெத்துன்னு பன் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக செய்ய போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய காரப்பொரி. பூண்டு வாசனையோட ஒரு டீ கூட இந்த காரப்பொரி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை செய்யறதுக்கு ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்தால் நல்ல வாசனையாக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 10 பல் பூண்டை தோலோடு இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த பூண்டும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியணும். இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மறக்காமல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொடியெல்லாம் சேர்க்கும்போது சிம்மில் வச்சுடுங்க, இல்லைனா சீக்கிரமாக கருகிடும். ஏற்கனவே பொரியில் வந்து உப்பு இருக்கும், அதனால் உப்போட அளவும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட பொரி சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். இந்த பொரியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபியோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா அந்த பூண்டு தான். அதனால் பூண்டை மட்டும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடு ஆறின பிறகு இந்த பொரியை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தாராளமாக 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். சீக்கிரம் கெட்டு போகாது. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்து பார்க்க போகிறது ரவா லட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செய்திடலாம். இதை வந்து நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரவா லட்டு செய்யறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இந்த ரவையை கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இந்த ரவையை வறுக்கும்போது மறக்காமல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாகவே ரவை கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதே சமயம் இந்த ரவையை நம்ம திரும்ப வேக வைக்கலாம் போகிறதில்ல, அதனால் வறுக்கும்போதே நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யோடு சேர்ந்து ஈரமாக இருக்க மாதிரி தெரியும். 8 நிமிஷம் போல் நல்லா வறுத்த பிறகு பாருங்கள், இந்த ரவை வந்துட்டு நல்லா தனித்தனியாக நம்ம எப்படி சேர்த்தோமோ அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட ஈரம் இல்லை, நல்லா வந்து வாசனையாகவும் இருக்குது. அதே சமயம் ரவையும் நல்லா வறுப்பட்டுருக்கு, கொஞ்சம் கூட கலர் மாற கிடையாது. இந்த அளவுக்கு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரவையை உடனே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க. இதே பேனில் விட்டால் சீக்கிரமாக கலர் மாற ஆரம்பிச்சிடும். அடுத்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்க ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இதில் 7 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காவோட தோலை எடுத்துகிட்டு விதைகள் மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் வேணான்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 கப் வரைக்கும் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த சர்க்கரையை ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ரவையோடு சேர்த்துக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த ரவை சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ரவா லட்டு செய்யறதுக்கு பாகு காய்ச்சி செய்கிறத விட இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக செய்திடலாம். இப்போ பாருங்கள், இந்த ரவை சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெய் உருகி லேசாக சூடானதும் 15 முந்திரியை இந்த மாதிரி 1-2 உடச்சி சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி இப்போ லேசாக கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. 20 உலர்ந்த திராட்சையும் இதோடு சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம்.
இப்போது முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. திராட்சையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக உப்பி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த ரவை சர்க்கரை மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் லேசாக இலகி வரும், நமக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இந்த ரவை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு தடவை கை வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இப்போவுமே கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இது உருண்டை பிடிக்கிற பதம் வரதுக்காக இது கூட கொஞ்சமாக நான் பால் சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ இந்த பாலில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். மீதி பால் அப்படியே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை நல்லா இலகி வர ஆரம்பிச்சிடும். அதுவே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். திரும்பவும் உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாகிடும். இதில் வந்து பால் சேர்க்குறதுனால சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்லாம் பயப்பட வேண்டாங்க. இந்த அளவுக்கு எடுக்கும்போது இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தான் பால் சேர்க்குறோம். அதனால் கெட்டெல்லாம் போகாது. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒருவேளை பால் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து உதிராமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்க எல்லா ரவையும் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த ரவா உருண்டையை சுத்தமான ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். சீக்கிரம் கெட்டு போகாது. எடுக்கும்போது ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி கார்ன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதை செய்யறதுக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இந்த கார்னை வந்து நல்லா உதுத்து எடுத்துக்கலாம். கார்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக இருக்கணும். இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம உதுத்து வச்ச அந்த கார்ன் எல்லாம் சேர்த்துட்டு 1லேருந்து 2 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு இந்த கார்ன் வந்துட்டு 1 நிமிஷம் போல் இதில் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு கார்ன் மட்டும் எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து கார்ன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த பொடியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம டபுள் கோட் பண்ணோம், இப்போ சிங்கிள் கோட் தான் பண்ணியிருக்கோம். இப்போவே பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து கார்னில் ஒட்ட கிடையாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறையா தண்ணி சேர்த்துறாதீங்க. 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் திரும்ப சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த மாவு எல்லாமே இந்த கார்னில் நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். இப்போ திரும்பவும் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அடியில் அந்த மாவு அப்படியே இருக்குது. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். டபுள் கோட் பண்ணி பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கார்ன் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கோட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த கார்ன் எல்லாமே நல்லா தனித்தனியாக இருக்குது, எல்லாமே நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ செகண்ட் கோட்டிங்க்கு திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. லேசான ஈரம் இருந்துச்சுன்னா தான் அந்த மாவு நல்லா கோட் ஆகும். அதுக்காக கார்ன் வந்து தண்ணியிலேருந்து எடுக்கும்போது தண்ணியோடு சேர்த்து எடுத்துடாதீங்க. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த மாதிரி தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த கார்ன் எல்லாமே நல்லா கோட் ஆகிடுச்சு. இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் பொரிச்சா தான் கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கார்ன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். பொரிக்கும்போது இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கனால கார்ன் சேர்த்த உடனே வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நல்லா வந்துட்டு கோல்டன் கலருக்கு பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் இந்த கார்ன் எப்படி வெடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதனால தான் முன்னாடி பிளேட் வச்சுக்க சொன்னேன். இந்த கார்ன் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்ல ஒரு கோல்டன் கலரில் மாறி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா கார்னையும் பொரித்து எடுத்த பிறகு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு காரம் எல்லாமே வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு கூட குறைய வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின குடமிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம். முன்னாடியே வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த கார்னோட கிறிஸ்பினஸ் போயிடும். இப்போ சூப்பரான கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா ரெசிபியுமே ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.